Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ உங்க NEET examination ரொம்ப கம்மியான டைம்ல வர போகுது. இப்போ அதுல வந்து NEET physics ஓட rank booster theory questions நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதை நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். ஒரு இம்பார்ட்டன்டான வெரி குட் கொஸ்டின்ஸ். அதாவது இந்த மீட்டர்ஸ், கேல்வனோமீட்டர், வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டட்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அப்போ அதனால வந்து ஐ ஹவ் சூசன் த கொஸ்டின். இங்க பாருங்க, இது ஒரு கொஸ்டின். இட்ஸ் an excellent question. அதாவது if a voltmeter is mistakenly connected in series in place of ammeter. இப்போ ஒரு சர்க்யூட் இருக்கு. அந்த சர்க்யூட்ல நம்ம என்னன்னா, சப்போஸ் ஒரு சர்க்யூட் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சர்க்யூட்ல ஒரு அம்மீட்டரை வந்து இப்படி சீரியஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே இது ஒரு அம்மீட்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அம்மீட்டரை கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அம்மீட்டரை கனெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இப்போ அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து ஒரு வோல்ட் மீட்டரை இந்த இடத்துல வந்து யூ கேன் ஜஸ்ட் see that ஒரு வோல்ட் மீட்டரை இங்கே கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி சீரீஸில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மீட்டரை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஆர், இது வி நமக்கு ஒரு சீரீஸில் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீரீஸில் வந்து ஒரு வோல்ட் அம்மீட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மிஸ்டேக்கன்லி வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பவுமே அம்மீட்டரை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணும், வோல்ட் மீட்டரை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணும். ஆனால் மிஸ்டேக்காக இப்படி கனெக்ட் பண்ணிட்டா என்ன சார் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து வோல்ட் மீட்டரோட ஸ்ட்ரக்சரே நல்லா தெரிஞ்சிருக்கணும், அம்மீட்டரோட ஸ்ட்ரக்சரே நல்லா தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், அம்மீட்டர் அப்போ ஒரு கேல்வனோமீட்டர் அம்மீட்டராக மாற்றணும்னா ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப கம்மியான ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ இது டோட்டல் அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிரும். அப்போ ஐடியல் அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0. ஆனால் வேற பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால டோட்டல் வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக அதிகமாயிரும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்னு இருந்ததுன்னா இது ஒரு இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் சேர்த்தும் போது ரொம்ப அதிகமாயிரும். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து சீரீஸில் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அப்போ அது ரெசிஸ்டன்ஸ் அதிகமானால் என்ன ஆகும், கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க இங்கே, கரண்ட் இஸ் டிக்ரீசிங். இந்த அப்ளிகேஷன் தெரியும் போது இந்த ரெண்டு சர்க்யூட்டும் நமக்கு தெரியணும். அதாவது இந்த ரெண்டுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி சார் கேட்கலாம், ஒரு கேல்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றணும்னா இது அம்மீட்டர், இது வந்து அம்மீட்டர். ஒரு கேல்வனோமீட்டர் அம்மீட்டராக மாற்றணும். இதுலேயே 3 கொஸ்டின் உங்களுக்கு சொல்லித்தரேன். கேல்வனோமீட்டர் அம்மீட்டராக மாற்றணும்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இதோட டோட்டல் கேல்வனோமீட்டர் அம்மீட்டராக மாற்றணும்னா ஐடியல் அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸு 0. அதே மாதிரி தான் ஒரு கேல்வனோமீட்டர் வோல்ட் மீட்டராக மாற்றணும்னா அது கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ், பெரிய ரெசிஸ்டன்ஸை, இங்கே சின்ன ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணும், இங்கே பெரிய ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணும். அப்போது ஐடியல் வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக மாறிடும். அதை கொண்டு போய் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணினா உனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகறனால என்ன ஆயிரும், கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். இவ்வளோதான். இவ்வளோ அழகான கான்செப்ட்டு. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல மார்க் வாங்கலாம். நீட் ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸி. நல்ல மார்க் வாங்குறதுக்கு என்னோட விஷஸ். Wishing you all the best. Thank you.